டுடே சமையல் இன்றைக்கி வந்துட்டு மார்னிங் வந்துட்டு சுட சுட இட்லி தாம்மா. இட்லி வந்தாச்சு, எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் தொட்டுக்கிறதுக்கு வந்து சாம்பார்மா, டிஃபன் சாம்பார். புளி சேர்க்காத, கேரட்டும் கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி கொஞ்சமாக சிறுபருப்பு கொஞ்சமாக துவரம்பருப்பு எல்லாம் போட்டு வேக வச்சு புளி ஊற்றாத தாளித்த சாம்பார் தாம்மா. ரொம்ப நல்லாயிருக்குமா. லஞ்சு வந்துட்டு இது வந்து புதினா ரைஸ் தாம்மா. புதினா ரைஸில் வந்து புதினா அரைச்சி போட்டால் பச்சை கலர் ஆகிடுது சொல்லிட்டு பொடியை நறுக்கி போட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்கு வேர்க்கடலையும் போட்டு லைட்டாக புளியும் போட்டு கொஞ்சம் புளியோதரை மசாலாவும் போட்டு செஞ்ச சூப்பரான ஒரு புதினா ரைஸ் தாம்மா. புதினா வாசனையும் இருக்கும், அதே சமயம் நமக்கு புளியோதரை டேஸ்ட்டும் இருக்குமா. அந்த மாதிரி பண்ணதம்மா. இந்த மாதிரி எங்கிற ஒரு தடவை செஞ்சு பாருங்கம்மா. புதினா ரைஸ் பிடிக்காதவங்க இந்த மாதிரி கொஞ்சமாக புளி சேர்த்து புளியோதரை மசாலா போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தொட்டுக்கு வந்து வெண்டைக்காய் பொரியல் தாம்மா. இதுதாம்மா இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல்.